நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சட்டமன்றத்துல நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். ஏவா வேலு அவர்கள் பொதுப்பணித்துறையில இந்த மாதிரி 5 வருடத்துல நியூஸ் பேப்பர்ஸை எடுத்தோம்னா அந்த 5 வருடத்தோட அந்த செய்திகளை தொகுக்கும் போது பொதுப்பணித்துறையில ஒரே ஊழல் ஊழல் ஊழல்னு தான் நியூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னோடனே பொதுப்பணித்துறை அமைச்சராக அப்ப இருந்தாங்க ஏவாவேலு அவர்கள். உடனே அவருக்கு கோவம் எந்திரிச்சு இந்த மாதிரி ஒரே ஊழல் ஊழல் இப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த மாதிரி டெண்டர்ஸ்க்கு எதுக்காக டெண்டருக்கு அந்த மதிப்பீடு அந்த மாதிரி நாங்கள் போட்டோம் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசினா கூட அடுத்து ஒரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா வெளியிடும் போதே எந்த அளவுக்கு நிதி நிலைமை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒயிட் பேப்பர் வெளியிட்டாங்க. இப்போ ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்கிறதுல அதாவது இந்த பொதுப்பணித்துறையை பொறுத்த வரைக்கும் டெண்டர்ஸ் நமக்கே தெரியும், நிறைய டெண்டர்ஸை இந்த அரசு வந்தோடனே கேன்சல் பண்ணியிருக்கு. அதுலேயும் குறிப்பாக டெண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க டபுள் மடங்கு எப்படி வேல்யூ கொடுத்து போட்டிருக்கிறாங்க. அப்போ இப்போ இருக்கிற அரசு இப்போ வரக்கூடிய டெண்டர்ஸில் பாதிக்கு பாதி அமௌண்ட் தான் வருது. அப்போ எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசினாங்க. அதில் குறிப்பாக ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஒயிட் பேப்பர் வெளியிட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எல்லாமே எங்களோட கவனத்துல தான் இருக்கு, நீங்க சொல்ற விஷயத்தையும் நாங்க கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு ஏவாவேலு அவர்கள் சைட்ல இருந்து அப்படியே கப்சிப் அப்படின்னு ஆயிட்டாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ கூடிய விரைவில் அந்த ஒயிட் பேப்பர்லாம் வரும்போது அந்த டெண்டர்ஸில் என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்குன்னு கண்டிப்பாக அந்த ஒயிட் பேப்பரில் சொல்லுவாங்க. ஸோ அது மூலமாக என்னென்ன டெண்டரில் போடாத ரோட்டை போட்டேன் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஏவாவேலு அவர்கள் ஏமாத்தினதா கேஸ் அவங்க மேலே ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதில் குற்றவாளி அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு என்ன தண்டனை வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ ஆனால் இதுக்கப்புறம் இப்போ ஒயிட் பேப்பர் அப்படிங்கிறத பற்றி ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசியிருக்கும் போது அது இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியிட்டாங்கன்னா அது மூலமா ஒட்டுமொத்தமா இந்த 5 வருஷத்துலயும் அதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 5 வருஷத்துல என்ன மாதிரி அவங்க டெண்டர் போட்டிருக்காங்க, எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். பொதுவாகவே திமுக சைட்ல என்னன்னா, நாங்க இவ்வளோ இருக்கும் போதே பொருளாதாரத்துல டபுள் டிஜிட்டை கொண்டு வந்தவங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. நம்ம நிறைய அந்த கனிம வளங்கள் சுரண்டப்படுவது இது எல்லாமே கூட பார்த்துருக்கோம். அப்போ இவ்வளோ விஷயங்கள் அவங்க ஊழல் பண்ணும் போதே தமிழ்நாடு டபுள் டிஜிட்ல வந்திருக்கு பொருளாதார வளர்ச்சினா, அப்ப இந்த ஊழல்லாம் இல்லாம நீங்க காப்பாத்திருந்தீங்க, தமிழ்நாட்டை வச்சிருந்தீங்கன்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் அப்படிங்கறதான் பாயிண்ட். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஆட்சியில தான் இது நடந்தது, உங்க ஆட்சியில ஒண்ணுமே இல்லை. அதுவும் இந்த 100 நாள் ஆட்சி அப்படின்னு வரும்போது மா சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு ஒரு கூட்டத்துல பேசும்போது சொல்றாங்க, மக்களுக்கு இந்த 5 வருஷத்துல வர வேண்டிய அந்த வெறுப்பு இந்த 100 நாள்லயே வந்துருச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அந்த பொதுக்கூட்டங்கள் எல்லாம் அவங்க பேசும்போது ஒன்லி டார்கெட் அவங்களோட டார்கெட் விஜய் அவர்களா தான் இருக்காங்க. அந்த ஆட்சி திமுக ஆட்சி மாதிரி ஒரு ஆட்சி இல்லை, தாவேகா ஆட்சியில இப்பவே மக்கள் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கட்டமைக்கிறது அவங்க கட்டமைக்கிறது. ஆனா நரேட்டிவ்ஸ் எல்லாமே தாவேகா தான் நரேட்டிவ் பண்ணுது. மக்கள் எல்லாம் வெறுப்புல இருக்கும் போது மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நரேட்டிவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி திமுக தாவேகாவை குற்றம் சாட்டுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்தடுத்து சுவாரஸ்யமா சட்டமன்றத்துல அதாவது இது சம்பந்தம் இல்லாம காலை உணவு திட்டத்துக்கு எதுக்குங்க பேரை மாத்துறீங்க அப்படின்னு சொன்னோடனே அங்கிருந்து சபாநாயகர் சொன்னாங்க, சம்பந்தப்பட்ட விஷயத்த மட்டும் பேசுங்க, எதுக்கு இப்ப காலை உணவு திட்டத்தோட பேர் மாற்றம் எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்களாகட்டும் சபாநாயகர் ஆகட்டும் அந்த அந்த மாதிரி சொன்னோடனே உடனே அதுக்கும் எங்க காலத்துலலாம் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் அங்கேருந்து தரமான ஒரு பதிலடி வருது. என்னன்னா, இது ஒன்றும் இந்த ஆட்சி காலத்துல தான் பேர் மாற்றம்னு கிடையாது. அதுவும் இல்லாம அதாவது அம்மா மினி கிளினிக் அப்படின்னா முதல்வர் கிளினிக் அப்படின்னு நீங்க ஏன் மாத்திக்கிட்டீங்கன்னு சொல்லி அந்த பக்கம் இருந்த ராஜ்மோகன் அவர்கள் எந்திரிச்சு சொல்ல, ஸோ எப்படியுமே திமுகவால கம்பீட் பண்ணவே முடியல. அப்புறம் ராஜ்மோகன் அவர்கள் பேசும்போது இன்னொரு விஷயம் குறிப்பிட்டாங்க. அதாவது இந்த திமுக எப்படின்னா, திமுக ஆட்சிக்கு மக்களோட வரிப்பணத்துல தான் எல்லா விஷயங்களையும் செய்யறாங்க. ஆனா ஏதோ இவங்க காசுல இருந்து எல்லாமே இந்த டேபிள் நாங்க தான் செஞ்சோம், இந்த சேர் நாங்க தான் பண்ணது அப்படின்னு பேசுறதெல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்ல இருந்து ராஜ்மோகன் அவர்களோட பதிலடி ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்தது. ஸோ அப்போ பார்க்கும்போது
சட்டமன்றத்துல வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் வந்து டிவிகேவா டிஎம்கேவாங்கிற மாதிரி டவுட் வர அளவுக்கு வந்து ரொம்பவே ராஜ்மோகன் அவர்களாகட்டும், அதுக்கப்புறம் பொதுப்பணித்துறை அமைச்சராகட்டும், அதுக்கப்புறம் புஷி ஆனந்த் அவர்களாகட்டும், இவங்க எல்லாருமே பேசும்போது வந்து பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு புதுசா வந்து அமைச்சர்களாக வந்து சட்டமன்றத்துல பேசுறாங்கங்கிறதே தெரியாத அளவுக்கு ரொம்பவே மெச்சூரா பேசுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து திமுகவோட அந்த எப்படி சொல்றது, அவங்களோட அந்த மறைக்க முடியாத ஊழல்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது அப்படின்னா, அமைச்சர் பிரபு அவர்களோட அந்த பதில் வாதம் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. அதுலயும் வந்து அமைச்சர் பிரபு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட்டு. கனிம வளங்களை வந்து பாதுகாக்கிறது தான் அவருடைய அந்த பொறுப்பு அப்படிங்கும்போது, அப்போ வந்து கனிம வளங்கள்லாம் வந்து கடத்தப்படுது. அதுக்கப்புறம் வந்து அதிமுக ஆட்சியில் வந்து அந்த எத்தனை இழப்பு வந்து அந்த கனிம வளங்கள் வந்து திருடப்பட்டதால் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் மாறி மாறி பேசிக்கிட்டாங்க. அப்போ வந்து கனிம வளங்கள் என்ன பாகிஸ்தானுக்கா போகுது அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் கேட்க, உடனே அமைச்சர் பிரபு அவர்கள் எந்திரிச்சு, பாகிஸ்தானுக்கு கூட இல்லைங்க, பக்கத்து ஊருக்கு கூட போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டோம். ஒன்லி வந்து அதாவது இந்த வண்டல் மண் பற்றி பேசும்போது தான், வண்டல் மண் வந்து என்ன பாகிஸ்தானுக்கா போகுதுன்னு கேட்கும்போது, அப்போ வந்து பாகிஸ்தானுக்கு கூட இல்லை, பக்கத்து ஊருக்கு கூட வந்து அனுமதிக்க மாட்டோம், விவசாயிகளுக்கு மட்டுமே போய் சேரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட டார்கெட்டு. அதுவும் விவசாயிகள் மாதிரி வரக்கூடிய மாஃபியாக்களுக்கு வந்து அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தார். உடனே வந்து இபிஎஸ் அவர்கள் எந்திரிச்சு விவசாயிகளை பார்த்து மாஃபியாக்கள்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லும் போதுல இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. பார்க்குற மக்களுக்கே அவர் விவசாயிகளை மாஃபியாக்கள்னு குறிப்பிடல. யார் வந்து அளவுக்கு அதிகமாக திருடிட்டு போறாங்களோ அவங்கள தான் வந்து விவசாயிகள் அப்படிங்கிற போர்வையில வந்து திருடுறாங்களோ அவங்கள தான் மாஃபியாக்கள்னு சொல்றாருன்னு தெரியுது. ஆனா இபிஎஸ் அவர்கள் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணணும், அதை விட ஒரு சிறந்த பதிலை கொடுக்கணுங்கிற மாதிரி ட்ரை பண்ணி அது வந்து சரியாவே வரல. ஸோ இதுக்கப்புறம் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுடைய உரை வந்து உண்மையிலே வந்து ரொம்ப 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 அந்த கோர்வையா இருந்தது. அதுல முதல்ல அவங்க குறிப்பிட்ட விஷயம் வந்து தான் ஒரு அத்லெட் அப்படின்னு அவங்கள முன்னிறுத்திக்கிட்டதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து இப்போ போதை கலாச்சாரம் அது வந்து நேற்றும் சரி இன்னைக்கும் சரி சட்டசபையில அந்த போதை கலாச்சாரத்தால தான் நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத தான் தொடர்ச்சியாக பேசிட்டே இருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா வந்து கோவையில், அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல காலேஜஸ்ல இப்போ வந்து மாணவர்கள் மத்தியில் போதை கலாச்சாரம் வந்து ரொம்பவே, அது வந்து டீச்சர்ஸே கண்டுக்கிறது இல்லை, முதல்வர்களே கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் நம்மளே கேள்விப்படும் போது, அப்போ அதை பற்றி வந்து விழிப்புணர்வை வந்து சட்டசபையில் ஏற்படுத்துறது ஒரு நல்ல விஷயமா தான் இருந்தது. அதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு சொல்யூஷன் அப்படின்னா இன்னைக்கு வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் குறிப்பிட்டது என்னன்னா, எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறத கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா அவங்க அவங்க வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பாங்க. டிசிப்ளின் வந்து எப்போவுமே கிரவுண்ட்ல இருந்து தான் தொடங்குது அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. உண்மையிலே இந்த போதை கலாச்சாரத்திலிருந்து மாணவர்களை திசை திருப்புறதுக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இருக்கும். ஸோ இதை வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் கருத்தில் கொள்வாங்க அப்படின்னு நம்புகிறோம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய தொகுதி சார்ந்த நிறைய கோரிக்கைகளை வந்து அவங்க முன் வச்சிட்டு இருந்தாலும், நிறைய காமனான ஒரு கோரிக்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ், அதாவது அரசு பில்டிங்ஸை வந்து ஏன் வந்து தரமாக கிளீனாக ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு தனியார் பில்டிங்கை பாருங்க, ரொம்ப சுகாதாரமாக ரொம்ப ஹைஃபையாக இருக்குது. அதே மாதிரி அரசு பில்டிங்ஸையும் வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும். பாரம்பரியமான பில்டிங்ஸையும் நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க இருக்கிற சட்டமன்றமே வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு பில்டிங் தான் அப்படின்னும் குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்குள்ள அந்த இருக்கக்கூடிய அந்த விஷன் அப்படிங்கிறது ரொம்பவே பாராட்டத்தக்கதாக இருந்தது. அதுலேயும் குறிப்பாக வந்து நேற்று வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவங்க பேசும்போது விஜயகாந்த் அவர்களோட பங்களிப்பை வந்து நிறைய சுட்டி காமிச்சிருந்தாங்க. அதாவது யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம், ஆட்சிக்கு வந்து மக்களோட வரி பணத்தில் நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு செய்யலாம். ஆனால் தான் சொந்த காசுல வந்து நிறைய அதாவது விஜயகாந்த் அவர்கள் வந்து எவ்வளோலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்போ இலவசமான மருத்துவமனையெல்லாம் வந்து 1989லே வந்து கட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை முன் வச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்போவுமே வந்து சௌமியா அன்புமணி அவர்களோட ஸ்பீச்சும் சரி, பிரேமலதா அவர்களோட ஸ்பீச்சும் சரி, மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட ஸ்பீச் வந்து அல்டிமேட்டாக இருந்தது.